கடையில் போய் தனியாக சிக்கன் பிரஸ்ட்னு வாங்கி அதை அப்படியே கொஞ்சோண்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு லோ ஃபேட் ஹை ப்ரோட்டீன் சாப்பிடலான்னு வாங்கினா முழுக்கோழியே 250 ரூபா தான், இது 2 பீஸ் 220 ரூபாயா. ஓகே, ஹை எண்ட் ப்ராடக்ட் போல இருக்குது அப்படின்னு சொல்லி அப்புறம் எங்கள் அக்கா நீ சிக்கனை முழுசாக எண்ணெயில் குளிப்பாட்டி சாப்பிட்டு அதை கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி பொறின்னு சொன்னதான் சொன்னால் கொஞ்சம் ஊற்றி பொறிச்சு அது சட்டியிலருந்தே வந்து தொலைய மாட்டேங்குது. பத்தாவதுக்கு உடம்பு மேலே ஃபுல்லாக எண்ணெய் ஸ்ப்ரே ஆகிட்டு இருக்கு. எக்ஸ்ட்ரா ஈவெண்ட்டுக்கு ஃபயர் மேஜிக் ஷோனா வேறு பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அடுப்பு அணைச்சி தான் சுரண்டி எடுத்துக்கிட்டு இருந்தேன். இந்த பாலா போன பரோட்டா கூட ஃப்ரைட் ரைஸ் சேர்த்து அதிகம் அன்ஹெல்தின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஃப்ரைட் ரைஸ் பாவம் என்கிட்ட கேட்டால் குட் ஃபுட் டிஷ்னரில் தான் சேர்க்கணும். முட்டை, சிக்கன், சோறு இதர காய்கறி எல்லாம் போட்டு இவ்வளோ அழகான ஐட்டத்தை போய் கெடுதியில் சேர்க்காங்க. என்னமோ ஆனால் இன்னைக்கு காய்கறி ஒன்றும் இல்லை, அதனால் வேறு மாதிரி எப்படியோ பண்ணிக்கிட்டு கிடந்தேன். ஆனால் இந்த சிக்கனை திருப்பி மாற்றதுக்குள்ளே சட்டியிலேருந்து பாதி எண்ணெய் விட்டு தொழின்னு ஜம்ப் பண்ணி அந்த சைடாக போயிட்டு ஆனாலும் சுத்தம் சோறு போடுன்னு வாக்கியத்திற்கேற்ப அந்த ரணகலத்திலையும் க்ளீன் பண்ண என்னோட மன உறுதியை நீங்கள் எல்லாரும் பாராட்டணும். ஆனால் ஒருவேளை இல்லையன்றவங்க அந்த சைடில் இருந்தால் என்ன ஆயிருக்குங்கிறத என் முழு நேரம் என்னமோ. ஆனாலும் பட்ட சோதனைக்கு ஒரு வாய் வச்சு சாப்பிட்ட உடனே தான் நிம்மதி.